Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் One Little Finger by Malini Chib. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ரெஸ்கிரைப்டு சிலபி ஃபார் ஃபஸ்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் இன் த பேப்பர் லைஃப் ரைட்டிங்ஸ். லைஃப் ரைட்டிங்ஸ் உங்களுக்கு எலெக்டிவ் 3 இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒன் லிட்டில் ஃபிங்கர் அப்படிங்கிறது அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மாலினி சிப். ஸோ பொதுவாக ஆட்டோபயோகிராஃபி எதுக்கு எழுதுவாங்க அப்படின்னா டு மோட்டிவேட் அதர்ஸ். ஏதாவது பெருசாக சாதிச்சவங்க தங்களோட லைஃப்பை பற்றி எழுதியிருப்பாங்க, அதுதான் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க லைஃப்பை பற்றி அவங்களே எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி மோஸ்ட்லி. ஸோ அப்படி ஹூ இஸ் மாலினி சிப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன அப்படி சாதிச்சாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த எஸ்ஏல நம்ம படிக்க போகிறோம். ஸோ பட் பிஃபோர் தேட் கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஆட்டோபயோகிராஃபின்னா நம்ம சொன்னோம் ஏதாவது சாதிச்சவங்க தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட லைஃப் வந்து நிறைய பேருக்கு பாடமாக இருக்கும். பொதுவாக சாதிக்கிறது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நிறைய தடைகளை தாண்டி தான் சாதிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட லைஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் வுட் பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். ஓகே, நிறைய சாதிச்சிருக்காங்க ஒருத்தவங்கன்னா ஒன்லி அமிட்ஸ் சேலஞ்சஸ், பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அவங்க சாதிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் கண்டிப்பாக என்னவா இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும், பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் வை லைஃப் ரைட்டிங்ஸ் நம்ம படிக்கிறதே அதனால தான். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆத்தர் அப்படி என்ன சாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான். மாலினி சிப்போடது. ஷீ இஸ் அ லேடி. இவங்க வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்னு யார் சொல்லுவோம், சமூக ஆர்வலரை ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சமூக ஆர்வலரை ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவோம். இவங்க என்ன ஆக்டிவிஸ்ட்னா டிசேபிள்டு பீப்புளுக்கான ஆக்டிவிஸ்ட். டிசேபிள்னா என்ன, உடல் உறுப்புகள்லாம் ஏதாவது செயலிழந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மக்களுக்கான ஒரு ஆர்வலராக மாலினி சிப்பை பார்க்குறோம். அதில் என்ன ஆக்டிவிஸ்டாக இருக்கிறதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் இவங்களே ஒரு டிசேபிள்டு பர்சன், அதுதான் இதில் பெரிய விஷயம். மாலினி சிப் வந்து டிசேபிள்டுனா சும்மா கை உடைஞ்சது கால் உடைஞ்சது அந்த மாதிரி இல்லை, அதுவுமே பெரிய கஷ்டம்தான். பட் அதெல்லாம் கூட அந்த மாதிரி தடைகள்லாம் நிறைய பேர் வந்து சமாளிச்சிருவாங்க. நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மாலினி சிப் மாதிரி டிசேபிள்டு பர்சன்ஸும் நம்ம கம்மக்ராஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்படுவாங்க. என்ன மாதிரி பிரச்சனை மாலினி சிப்க்குனா ஷீ சஃபர்ட் ஃப்ரம் செரிப்ரல் பால்சி. இதுதான் அவங்களோட டிசீஸ் பேர். ஷீ சஃபர்ட் ஃப்ரம் செரிப்ரல் பால்சி. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிறக்கிறப்பயே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஆக்சிஜன் சப்ளை சரியாக இல்லாதனாலையோ பிரெயின் வந்து சரியாக வந்து என்ன ஆகாது அப்படின்னா அவங்களுக்கு வளர்ச்சி குறைபாடு இருக்கும், சரியான அந்த வளர்ச்சி வராது. இதனால உடம்போட பார்த்தாலே மன வளர்ச்சி குன்றுன மாதிரி இருப்பாங்க. இன்னும் நிறைய குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களால சாதாரணமாக மோட்டார் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். மோட்டார் ஆக்டிவிட்டினா கை கால் இந்த நடமாட்டம் இது எல்லாமே ஓகே, அவங்களால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூட அவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பேச முடியாது, வாய் இழுத்து பேசுவாங்க, கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கையெல்லாம் வந்து சரியாக வராது. அப்படி ஒருத்தவங்க தான் நம்மளோட மாலினி சிப். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஆக்டிவிஸ்டாகவே இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவங்க தன்னோட வாழ்க்கையை போராடி ஜெயிச்சதும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் வசதியான வீட்டில் பிறந்ததுனால ஷி குட் டூ ஃபார் டிசேபிள் பீப்புள் டு. ஓகே, தன்னை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை அவங்க அம்மாவோட சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி நம்ம படிக்க போகிறோம். நம்ம நார்மலாக எல்லாம் நல்லா இருக்கிறப்பவே எவ்வளோ இந்த சொசைட்டியில் கஷ்டப்படுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் மீறி அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மாலினி சிப் பற்றிய ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ நீங்கள் நிறைய யூடியூப்பில் அவங்க பேசின வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அது கூட மாலினி சிப் போட்டு யூடியூப்பில் போனீங்கன்னா கூட தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பேசுகிறாங்கன்றதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேச கூட அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க. ஷீ இஸ் மாலினி சிப். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு.
வீல் சேரில் தான் அவங்க ஃபுல் லைஃப்பும். அட்லீஸ்ட் அவங்க ரிச்சாக இருந்ததுனால இந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு எல்லாமே அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மாலினி சிப்பால இவ்வளோ சாதிக்க முடிஞ்சதுன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன சாதிச்சிருக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாம். So Malini Chib is an Indian disability rights activist and author who has cerebral palsy. So இவ்வளோ உடம்பு முடியாதோட அவங்க ஒரு ஆத்தராக இருந்திருக்காங்க. அதான் நம்மளுக்கு ஆட்டோபயோகிராஃபி கொடுத்துருக்காங்க இல்லையா. மோர் தேன் தட் ஷீ இஸ் அ டிசபிலிட்டி ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். டிசேபிள்டு பீப்புளோட ரைட்ஸ்க்காக போராடுற ஒரு ஆர்வலர் தான் அவங்க. Chib wrote the book One Little Finger over the course of, ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி கண்டிஷனில் அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் பேர் என்ன? ஒன் லிட்டில் ஃபிங்கர், ஹர் ஆட்டோபயோகிராஃபி. அதுதான் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கிற புக்கிங்க. ஸோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 2 years பை டைப்பிங் வித் ஒன்லி ஒன் ஃபிங்கர். இந்த இது அவங்க யாருக்கும் சொல்லி அவங்க எழுதலை. ஓகே, சொல்ல கூட ஆட்டோபயோகிராஃபி எழுதுற அந்த வாய்ப்பெல்லாம் இருந்தால் கூட அப்படிக்குள்ள இவங்களே எழுதியிருக்காங்க. ஷி ஹாஸ் டைப்டு ஹர் ஓன் ஸ்டோரி. ஓகே, டைப் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுமா. ஓகே, அவங்களோட 10 விரலில் ஒரு ஃபிங்கர் மட்டும்தான் ஷி குட் ஃபங்க்ஷன் இட். அது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வேலை செய்யும். ஸோ வித் தேட் ஃபிங்கர் அலோன் ஷி ஹாஸ் டைப்ட் ஹர் ஹோல் ஸ்டோரி. அவங்களோட முழு கதையும் ஒரு விரலால் டைப் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சாம்? 2 years ஆச்சாம் அவங்க வந்து டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 2 years பை டைப்பிங் வித் ஒன்லி ஒன் ஃபிங்கர். இதெல்லாம் ஆத்தரை பற்றிய இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஷி வாஸ் பார்ன் இன் கோல்கட்டா, இந்தியா இன் 1966. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 60 years கிட்ட ஆக போகுது, நெருங்கி ஆகுது. 56-57 years ஆகுது அவங்களுக்கு. She had a loss of oxygen during birth causing cerebral palsy. இவங்களுக்கு ஏன் இந்த டிசீஸ் வந்ததுன்னா, அந்த அம்பிளிக்கல் கார்டு வந்து சில குழந்தைங்களுக்கு சுத்திரும்னு சொல்லுவாங்க. கொடி சுத்தி குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்கள் அப்படி பிறக்கிறப்போ அந்த மூச்சு இதாகி இறந்து போயிடும். இன்னும் ஒரு சில குழந்தைகள் இப்படி பிறக்கிற குழந்தைகள் என்ன ஆகுது, ஆக்சிஜன் மூளைக்கு சப்ளை ஆகிற ஆக்சிஜன் நிற்கிறதுனால இந்த செரிப்ரல் பால்சி வந்திருக்கு அவங்களுக்கு. ஹர் பேரண்ட்ஸ் மூவ் டு இங்கிலாந்து ஆஃப்டர் ஹர் பர்த் டு கெட் பெட்டர் கேர் ஃபார் ஹர். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலினால அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைய எப்படியாவது அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆதங்கம் தன்னோட குழந்தைய சரிப்படுத்திடணும்னு. ஸோ லண்டனுக்கே போயிட்டாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு. ஆனால் அங்கே வச்சு அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருந்த சமயம் ஆஃப்டர் ஹர் பிரதர் நிக்கில் வாஸ் பார்ன் த ஃபேமிலி மூவ் பேக் டு இந்தியா. அடுத்து இன்னொரு குழந்தை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பிறக்குது, தம்பி பிறக்கிறான், அவன் நார்மலாக இருக்கான். அடுத்த ரிலேஷன்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி திரும்ப இந்தியாவுக்கு வர்றாங்க. ஓகே, சின்ஸ் நோ ஸ்கூல் வுட் டேக் ஹர் அஸ் அ ஸ்டூடெண்ட், her mother Mithu Alur started a school called the Center for Special Education. எந்த ஸ்கூல்லையும் உங்களுக்கான அட்மிஷன் கிடைக்கல. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கூலே மகளுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னா த சென்டர் ஃபார் ஸ்பெஷல் எஜுகேஷன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்கூலே ஆரம்பித்தாங்க. Malini would later return to England to attend Thomas Delarue School, a boarding school for pupils with cerebral palsy. அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க, மாலினி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்து போய் ஒரு ஸ்கூல் தாமஸ் டெலாரூ ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த ஸ்கூலோட இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மாதிரி செரிப்ரல் பால்சியில் அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கான ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் சேர்றாங்க. She returned to India to attend St. Xavier's College affiliated to the University of Mumbai, where she earned a BA. She went back to England to get a master's degree in gender studies at the Institute of Education, University of London. So இந்த இவ்வளோ பிரச்சனையோடு அவங்க பாருங்க, அடுத்ததான் லண்டனில் போய் ஒரு ஸ்கூல் அட்டன் பண்ணுறாங்க. முதல் பேசிக் ஸ்கூல் அவங்க அம்மா ஆரம்பித்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. லண்டனில் போய் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்புறம் திரும்ப இந்தியா வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் BA வாங்குறாங்க. தென் அகெயின் இங்கிலாந்துக்கு போய் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்குறாங்க. எதுலனா ஜெண்டர் ஸ்டடீஸ், அதாவது அபவுட் ஜெண்டர், ஃபீமேல்
எப்படி பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சொசைட்டியில், இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஜெண்டர் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ அந்த எஜுகேஷன் எடுத்துக்கிறதுக்காக ஷி கம்ஸ் பேக் டு ஷி வென்ட் பேக் டு இங்கிலாந்து அண்ட் கெட்ஸ் அ மாஸ்டர்ஸ். ஓகே, இதையும் அவங்க படிக்கிறாங்க. ரைட், தென் இவங்க தான் நம்ம மாலினி செப். ஸோ தென் ஒன் லிட்டில் ஃபிங்கரோட சம்மரிக்குள்ளே போகலாம். நம்ம இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். நவ் லெட் அஸ் கெட் இன் டு த சம்மரி ஆஃப் த புக். Okay, so introduction. Malini Chib is a disability rights activist and she is a writer from Kolkata. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். In her autobiography, she has presented her own life's history to talk about disability. So அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிக்கில் அவங்க ஓன் ஹிஸ்ட்ரி அவங்களே பேசியிருக்காங்க. She is suffering from cerebral palsy. இப்போ cerebral palsy என்ன அப்படின்னா a neurological condition that affects motor skills and makes walking, talking and eating difficult ஆக்டிவிட்டிஸ். அப்போ ஒரு நியூரோலாஜிக்கல் கண்டிஷன் தான் செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது. நியூரோலாஜிக்கல்னா நரம்பு சம்பந்தமான ஒரு டிசீஸ் தான் அது. அந்த பிரெயினோட அந்த இது குறைஞ்சதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா அதோட இட் அஃபெக்ட்ஸ் த மோட்டார் ஸ்கில்ஸ், அந்த இயக்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாதிப்படையுது. அப்போ வாக்கிங், டாக்கிங், ஈட்டிங் எல்லாமே வந்து இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா பாதிக்கப்படுது. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. ஒரு சின்ன விஷயம் அவங்க கஷ்டப்பட்டு செய்வாங்க. Okay, she has talked about every aspect of her life in the autobiography that covers the time span since her childhood to her adulthood. ஸோ ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னா அப்படி தான் இருக்கும். அவங்க ஞாபகம் இருக்க எல்லா விஷயமும் எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்க ஞாபகம் இல்லாத விஷயம் கூட அவங்க அம்மாட்ட கேட்டு எழுதியிருக்காங்க. அவங்க பிறக்கிறது முதல்ல இருந்தே அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி ஆரம்பிச்சிது. எப்படி பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்தே ஆரம்பிக்க முடியும்னா குழந்தை அவங்க பிறக்கிறதுக்கு முதல் அந்த அம்பிளிக்கல் கார்டு செத்துனதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்தே அவங்க சொல்கிறாங்க. திஸ் புக் டுக் ஆல்மோஸ்ட் 2 years for her to write due to her physical state. ஸோ இது எல்லாமே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க புக்கில். 2 years எழுதுனேன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹர் ஒன் லிட்டில் ஏபிள் ஃபிங்கர் தட் மேக்ஸ் த தாட்ஸ் ஃப்ளோ. ஒரே ஒரு விரல் மட்டும்தான் என்ன பண்ணும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஸோ அந்த விரல் மூலமாக அவங்களோட நினைவுகளை she could make it flow. Okay, in this book she has been very honest and has shared every feeling and emotion which she felt in this world. எல்லா இமோஷன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்தையும் வந்து ஹைட் பண்ணாம எல்லா ஃபீலிங், எல்லா இமோஷன்ஸும் இந்த புக்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. She has emerged as a source of inspiration for disabled people as she took several initiatives which changed their lives forever. ஓகே, ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக அவங்க இருந்திருக்கிறாங்க. டிசேபிள்டு பீப்புளுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக நமக்கு தெரியும், ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு செயலியாக அவங்க இருந்திருக்காங்க. டிசேபிள்டு பீப்புளாக ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இல்லை. நான் பாரு இந்த இவ்வளோ பெரிய டிசீஸ் வச்சுட்டு இவ்வளோ முன்னேறி வந்திருக்கேன், உங்களால் வர முடியும். இன்னும் நம்ம நல்லா கை கால் செயல்படுறவங்கள என்ன பண்ணுறோம், நிறைய விஷயம் வந்து நம்ம எதையோ குறை சொல்லிட்டு செய்யாமல் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸ், மாலினி சிப் மாதிரி கேரக்டர்ஸ் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு என்ன வரும், மோட்டிவேஷன் வரும். ஓகே, சொசைட்டிஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிசேபிள். இப்போ அவங்களோட எஸ்ஏல இருந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் அந்த புக்கில் இருந்து ஆட்டோபயோகிராஃபிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன பேராவாக நான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். சொசைட்டிஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த டிசேபிள். சொசைட்டி வந்து இந்த டிசேபிள்டு பீப்புளை எப்படி நடத்துது அப்படிங்கிறது தான் அவங்க ரொம்ப நிறைய ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஷி ஹஸ் மென்ஷன் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் டுவர்ட் டிசேபிள்ட் அண்ட் how it varies from place to place. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி டிசேபிள்டு பீப்புள் மேல சொசைட்டி காட்டுற அந்த பார்வை வந்து மாறுபடும் சொல்றாங்க. ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள் வேரிஸ் அப்படிங்கிறாங்க. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றாங்க. ஷி பிலீவ்ஸ் தட் இட் இஸ் நாட் த டிசபிலிட்டி ஆஃப் அ பர்சன் which creates the problem for the person, but it is the society which really makes their life tough. அவங்க என்ன தெரியுமா ஃபீல் பண்றாங்க, ஒரு டிசபிலிட்டியில் ஒரு பர்சன் கஷ்டப்படுறதை விட இந்த சொசைட்டி தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்கு. ஓகே, அந்த சொசைட்டி தான் அவங்களோட வாழ்க்கையை இன்னுமே நரகமாக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஷி ஹஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் த டேர்ம் இன்விசிபிள் டிசபிலிட்டி தட் கேன் பி சீன் இன் எவ்ரிபடி அஸ் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஆர் டோட்டலி இண்டிபெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் டிசேபிள்டு தான், ஒவ்வொரு மனுஷனும் யாராவது
இதாக இருக்க முடியுதா, தனித்துவமாக இருக்க முடியுதா, யாராவது ஒருத்தராவது நான் ஃபுல்லாக இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாமே யாரையாவது சார்ந்து தான் வாழ்கிறோம். ஒரு இன்விசிபிள் டிசபிலிட்டி அப்போ எல்லாருக்கும் இருக்குதானே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தரை சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இந்த டிசேபிள்டு பீப்புளை மட்டும் ஏன் இப்படி சொசைட்டி ஒதுக்கி வச்சிருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. Chib has mentioned in autobiography how hostile was the attitude of Indian people towards disability. அப்புறம் அவங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே ஹாஸ்டைலா இருக்காங்க. ஓகே, has mentioned author how hostile was the attitude of Indian people டுவர்ட்ஸ் டிசபிலிட்டி. ஸோ இந்தியன் பீப்புள் வந்து ரொம்பவே வந்து என்னவா இருக்காங்க, ஹாஸ்டைலாக, ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப மோசமாக தான் இருக்குது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை டுவர்ட்ஸ் டிசேபிள்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, while narrating the attitude of the society, she says, I knew that I was different and trapped in a dysfunctional body. But did others realize that I had a mind, a spirit separate from this body? ஓகே, அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஆட்டிடியூட் ஆஃப் த சொசைட்டி பற்றி பேசுகிறப்போ ஒரு விஷயம் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஐ நியூ, எனக்கே தெரியுது, நாங்கள் ஐ வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ட்ராப்ட் இன் டிஸ்ஃபங்க்ஷனல் பாடி. என்னோட உடம்பு வந்து எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, ரொம்ப உங்களிலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் இப்படி ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி என் உடம்போடு நான் மாட்டிட்டு இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. பட் டிட் அதர்ஸ் ரியல்ஸ், அது எனக்கு தெரியுது, ஆனால் மற்றவங்களுக்கு ஏதாவது புரியுதா? But did others realize that I had a mind, a spirit separate from this body? எனக்கு ஒரு மனசு இருக்கு, எனக்கும் ஒரு உணர்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கிற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னைய வந்து உடம்பளவில் நான் உங்களை விட்டு வேறுபட்டவளாக இருக்கலாம், பட் மனசளவில் எனக்கும் என்ன இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிட் தே ரியலைஸ் தட் மை மைண்ட் வாஸ் நார்மல், என் மைண்ட் ரொம்ப நார்மல், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்னோட இயக்கம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, என் மைண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Did they consider thinking that my desires were just the same as theirs? இப்போ என்னோட ஆசைகள் உங்களை மாதிரியே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், த்ரூ her book she has proved that how important is the attitude of people and doctors in the treatment of disability, though it is incurable. Of course, என்ன மாதிரி குழந்தைங்களையோ மனிதர்களையோ இது நம்ம குணப்படுத்திட முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். பட் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்கு இல்லையா, பீப்புளோட ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டிடியூட் ஷுட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே ஹாஸ்டைலாக இருக்காங்க, எங்களை மாதிரி மக்கள்கிட்ட ரொம்ப ஒதுக்கி வைக்கிறாங்க, எங்களை அவங்கள ஒருத்தராக சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்டுமே இங்கே எங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. From childhood to adulthood, இதான் நெக்ஸ்ட் பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன். She begins her autobiography from the very beginning of her life when she was in her mother's womb and when during delivery she was stuck in umbilical cord which resulted in her disability. ஸோ அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி எங்கேருந்து ஆரம்பிக்குது? when she was in her mother's womb, அவங்க அம்மாவோட கருவறையில் இருக்கிறப்பவே அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி ஆரம்பிச்சிருது. அண்ட் when during delivery, அவங்க அம்மாவுக்கு பெயின் வந்தோன்னே, when she was in pain, delivery pain, she was stuck in umbilical cord. அவங்க வந்து நான் அந்த கார்டில், அந்த கொடி வந்து என்னை சுத்திருச்சுன்னு சொல்கிறாங்க. which resulted in her disability. அதன் காரணமாக தான் நான் என்ன ஆயிட்டேன், டிசேபிள்டாக பிறந்திருக்கேன். on her birth, doctors told it clearly to her family members that it was really hard for her to survive. If she would survive, she will have to live a vegetable life. ஓகே, டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட ரொம்ப கஷ்டம் அவ பிழைக்கிறது, அப்படியே பிழைச்சாலும் அவங்க வந்து ஒரு வெஜிடபிள் லைஃப் தான் வாழணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெஜிடபிள் லைஃப்னா என்ன அப்படின்னா, எ பர்சன் ஹூ ஹஸ் லாஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் மென்டல் ஃபெக்கல்டிஸ் லிம்ஸ், அதாவது மூளை வளர்ச்சியும் குன்றி இருக்கும், கை கால் எந்த மூமெண்ட்டும் இருக்காது, இதுதான் வெஜிடபிள் லைஃப்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. That was a hard time for her family and her mother too, who later slipped into depression due to it. ஸோ இது எவ்வளோ
கஷ்டமா இருக்கும் ஃபேமிலிக்கு. அது மட்டும் இல்ல அவங்க அம்மாவுக்கு அதனால டிப்ரெஷனே ஏற்பட்டது. மனமே என்ன ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க அம்மா டிப்ரெஷன்ல ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க. இந்தியன் டாக்டர்ஸ் பத்தி அடுத்து சொல்றாங்க. இந்தியன் டாக்டர்ஸ் மேல ரொம்பவே வருத்தமா தான் பேசியிருக்கிறாங்க நம்ம மாலினி சிப். சிப் has talked about the attitude of people and doctors. For doctors, she was just a project to learn better as she could not feel any emotions from their sides. டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டாக்டர்ஸை, அதுல முக்கியமா அவங்க சொல்றது இந்தியன் டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ராஜெக்ட் தான், என்னை வச்சு அவங்க கத்துக்கணும்னு தான் நினைச்சாங்க. எனக்கு இமோஷன்ஸ் இருக்கும்னு அவங்க நினைக்கல. இன்ஸ்டெட் தே வாண்ட் டு ஹாவ் மீ அஸ் அ ப்ராஜெக்ட் டு லேர்ன், என்னை வச்சு அவங்க பாடம் படிச்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஹவவர் ஹர் பேரண்ட்ஸ் were very active and never lost their hope. ஆனால் என்னோட பேரண்ட்ஸுக்கு நம்பிக்கை இழக்கவே இல்லை. அவங்க எனக்கு அடுத்து இப்படிதான் ஆகும் இப்படிதான் ஆகும் டாக்டர்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் they did not lose their hope. They visited many doctors and finally it was declared that she was suffering from cerebral palsy which is almost incurable. எத்தனையோ டாக்டர்ஸை பார்க்குறாங்க, எல்லாரும் கடைசியா அவங்களுக்கு செரிப்ரல் பால்சி இருக்குன்னு ஒரு முடிவு கட்டுறாங்க. Chib had slammed Indian doctors and their attitude towards disability throughout her autobiography. ஸோ அவங்க புக் ஃபுல்லாகவே இந்தியன் டாக்டர்ஸை ஒரு மாதிரி மனவேதனையோட தான் குறிப்பிடுறாங்க. இந்தியன் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி டிசேபிள்டு பீப்புளை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதில்ல, எங்களை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததா தன்னை ஒரு லக்கியான ஒரு பெண்ணாவும் அவங்க பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். டிசேபிள்டா பிறந்தா கூட அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கிங்கிறாங்க. ஓகே, சிப் ஃபைண்ட்ஸ் தட் ஷீ இஸ் லக்கி as her parents were very supportive and they did whatever they could do. Her parents went to London for her treatment and stayed there. Moreover, Chib is not only supported by her parents but by other family members also. Her uncle, who was a physician at Royal Postgraduate College, was always in touch with leading pediatricians of Ormond Street Hospital, Cambridge. She finds the West better than India for disabled people. So சிப் என்ன சொல்றாங்க, அவங்க பேரண்ட்ஸ்னால தன்னை பெரிய ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா they were very supportive and they did whatever they could do. அவங்களுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எதை வேணாலும் செய்ய தயாரா இருந்தாங்க இந்த குழந்தைக்காக. Her parents went to London for her treatment and stayed there. இவங்களுக்காக தான் லண்டன் போனாங்க, இவங்களுக்காக தான் லண்டன்லயே இந்த நாட்டை விட்டு போய் வேற ஒரு நாட்டில் தங்கி இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. Moreover, Chib is not only supported by her parents but by other family members too. அவங்க அங்கிள் ஒருத்தவங்க அங்க இருந்தாரு, அவரும் பயங்கரமான சப்போர்ட் அவங்களுக்கு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, he was a physician, அவர் ஒரு டாக்டர் at Royal Postgraduate College and was always in touch with leading pediatricians of Ormond Street Hospital, Cambridge. ஓகே, அவர் என்ன பண்ணாருன்னா அங்க இருந்த பெஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தாரு. She finds the West better than India for disabled people. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி டிசேபிள்டு பீப்புளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. again in India. சரி, பிறந்து கொஞ்ச நாள்ல எங்க போயிட்டாங்க, லண்டன் போயிட்டாங்க. ஆனா she comes back to India. ஏன் வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். When after the birth of her brother, her family and she came back to India, when she came back to India, she faced the very same situation. ஓகே, தம்பி பிறந்தோன்னு அவங்க என்ன பண்றாங்க, திரும்பவும் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பவும் இந்தியா மாறல, அதே சுச்சுவேஷன் தான் தான் ஃபேஸ் பண்றதா சொல்றாங்க. இந்தியா அண்ட் இந்தியன்ஸ் have not changed enough to accept disabled as they were. அப்போ டிசேபிள்டு பீப்புளை அப்படியே ஏத்துக்க இந்தியாவாகட்டும் இந்தியன்ஸும் தயாரா இல்லைங்கிறாங்க. The doctors were also the same as they treated her just as a medical object on which they can perform their tasks. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு மெடிக்கல் ஆப்ஜெக்ட் தான், ஒரு எலி மாதிரி தான். அதை இது பண்ணுவாங்க இல்லையா, டெஸ்ட்டுக்கு வச்சிருக்க எலி மாதிரி தான் தங்களை வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மெடிக்கல் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் எங்களை வச்சுக்கிட்டாங்க. வித் ஹூம் தே கேன் பெர்ஃபார்ம் தேர் டாஸ்க். அவங்க எங்களை வச்சு எல்லா இதுவும் ட்ரையலும் பார்த்துட்டாங்க. இன் இந்தியா she felt that she was merely a vegetable despite fulfilling most of the criteria of having a sound mind. இவங்களுக்கு ஆக்சுவலா மைண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. செரிப்ரல் பால்சி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது பிரெயினும் அவ்வளோ இதா டெவலப்டா இருக்காது. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரெயின் நல்லாவே இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா,
நான் வந்து ரொம்ப சவுண்ட் மைண்டோட இருக்கேன். ஷி ஃபெயில் டு ஹேவ் அ நார்மல் லைஃப் டிஸ்பைட் ஹை எக்ஸ்ட்ராடினரி ஐக்யூ லெவல் தட் வாஸ் 120. இவங்களோட ஐக்யூ லெவல் அப்நார்மலாக இருக்கு, 120 இருக்கு. ஷி வாஸ் ஜட்ஜ் டு பி அபவ் அவர் இஸ் ஷோயிங் இனிஷியேட்டிவ் அண்ட் இமேஜினேஷன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட மூளையோட அந்த செயல்பாடு வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படிங்கிற வருத்தம் மாலினி சிப்க்கு இருக்கு. ஆனால் அதே சமயம் யூஎஸ்ஏலையும் யூரோப்லேயும் அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹர் டிகிரி, அப்போ இந்தியாவில் அவங்க இது டிகிரி முடித்தோன்னே ஷி வென்ட் டு த யூஎஸ்ஏ அண்ட் ஃபைண்ட்ஸ் இட் அஸ் த மோஸ்ட் டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி இன் த வேர்ல்ட். டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி, அவங்கள மாதிரி பீப்புளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, டிசேபிள்டு பீப்புளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க நேஷன் யூஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் எவ்ரி பிளேஸ் was an accessible library. There at every place was an accessible library, park, hotel, restaurant, theater, museum. இப்போ பார்த்தீங்க என்ன வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அமெரிக்கா மாதிரி ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்துக்கு போனாலும் வசதி இருக்குமா. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பஸ்ல அவங்க ஏற முடியுமா சொல்லுங்க? ஏற முடியாது. ஏன்னா படி பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷங்களே ஏறுற அளவுக்கு இருக்காது, ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவங்களால ஏற முடியாது, அப்படி இருக்காது. அந்த மாதிரி ஊர்கள்ல எல்லாம் டிசேபிள்டு பீப்புளுக்கான எல்லா வழி எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறாங்க. அது தியேட்டரா இருந்தாலும் சரி, லைப்ரரி, பார்க்கு, ஹோட்டல், எல்லா இடத்துலையும் டிசேபிள்டு பீப்புளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வசதி பண்ணியிருப்பாங்க. She says that in US there were many disabled people placed in higher positions. அது மட்டும் இல்ல, disabled பீப்புள் வந்து ஹையர் பொசிஷன்ஸ்ல இருப்பாங்களாம். ஓகே, ஸோ அதனால வந்து அங்க ரொம்ப மக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க, ரொம்ப சாதாரணமா பழகுறாங்க. ஷி கம்பேர்ஸ் இட் டு த சிச்சுவேஷன் when she got her first job in Bombay. இந்த சிச்சுவேஷனை அவங்க பாம்பேல, அப்போ பாம்பே தான் ஓகே, அப்போ மும்பை வந்து பாம்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷி சேஸ் அப்போ வந்து பாம்பேல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப், அவங்க படிச்சு முடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் பாம்பேல கிடைச்சிருக்கு. ஷி ஹேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தென், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தா வேலைக்கு சேர்ந்தோன்னே. ஷி சேட் the basic problem of working in India was the lack of accessibility. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சொசைட்டியோட பிரச்சனையை விட லேக் ஆஃப் அக்சசிபிலிட்டி, எந்த இடத்துக்கும் என்னால் போக முடியாது, வர முடியாதுங்கிறாங்க. ஒரு துணை இல்லாம என்னால ஒரு வேலையும் இந்தியால செய்ய முடியாதுங்கிறாங்க. ஈவன் த டாய்லெட் ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் வாஸ் நாட் அக்சசிபிள், நெய்தர் கேன்டீன் வாஸ் அக்சசிபிள் நார் லிஃப்ட் வாஸ் குட். எந்த இடத்துக்கும் போக முடியாது, கேன்டீன் போக முடியாது, டாய்லெட்டுக்கு போக முடியாது, என்னால் கேன்டீன் போக முடியாது, லிஃப்ட்ல ஏற முடியாது, எதுவுமே என்னால் இந்தியாவில் செய்ய முடியாது. இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு டெய்லி யாரையாவது கூட கூப்பிட்டு போயிட்டு வர முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஈவன் ஃபார் த டாய்லெட் தேர் வேர் ஸ்டெப்ஸ், டாய்லெட்டுக்கு போறப்ப கூட ஸ்டெப்ஸ் இருக்கும், நான் எப்படி போவேன் அப்படிங்கிறாங்க. நான் வீல் சேரில் அவங்களால அப்போ ஏற முடியாது. ஸோ ஃபைனலி ஐ ஹேட் டு லீவ் த ஜாப். இது வந்து புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட லைன். ஸோ அதனால கடைசியாக நான் என்னோட ஜாபை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி வென்ட் பேக் டு லண்டன். ஸோ இந்தியாவில் அவங்களால தொடர்ச்சியாக வேலை பார்க்க முடியல, அதனால அகெயின் ஷி வென்ட் பேக் டு லண்டன் வித் அ மதர் அண்ட் தென் டு பாரிஸ். லண்டனுக்கு போகிறாங்க, பாரிஸ் போகிறாங்க, எல்லா இடத்துலையும் அவங்களால சர்வைவ் ஆக முடியுது, பட் நாட் இன் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஷி சேஸ் தட் இன் த வெஸ்ட் ஷி குட் கோ எனிவேர் ஆன் ஹர் ஓன். Each and every place was accessible, which diminished her feeling of disability. அப்போ வெஸ்ட்ல, அதாவது மேற்கத்திய நாடுகள்ல she could go anywhere on her own அப்படிங்கிறாங்க. நானே எங்கனாலும் யாரோட துணையும் இல்லாம I will go on my own அப்படிங்கிறாங்க. ஓகே, each and every place was accessible. எந்த இடத்துக்கும் என்னால போக முடியும். accessibleனா reachable. இது என்ன கிடைக்குது அப்படின்னா approachable தான் accessible அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so she could approach any place which diminished her feeling of disability. So அவங்களுக்கு அந்த disability, நம்ம disabled அந்த ஃபீலிங்கே இல்லாம அவங்க எல்லா இடத்துக்கும் போக முடிஞ்சது. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலா இந்த பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபில அவங்க சிம்பத்தி எதிர்பார்க்கல, யாருக்கிட்ட இருந்தோம் அவங்க என்ன எதிர்பார்க்கல, சிம்பத்தி எதிர்பார்க்கவே இல்லை. எந்த இடத்துலையும் என்னையும் வாழ விடுங்கன்னு சொல்றாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களையும் எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, எங்களுக்கான ஒரு இடத்த
இடத்த கொடுங்க, நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோன்ற மாதிரி பாவம் சொல்கிறாங்க. As an activist, she details her life as of an activist along with her mother. ஸோ அடுத்தது அவங்களோட லைஃப் எப்படி போகுது, டிகிரி எல்லாம் வாங்கிட்டாங்க, வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க, நிறைய கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்ததா அவங்க ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. என்னன்னா லைஃப் ஆஃப் அன் ஆக்டிவிஸ்ட், ஒரு ஆர்வலரா, இயலாதவங்களுக்கு ஒரு இயலாதவங்களோட அந்த ரைட்ஸ் எல்லாம் பேசுற ஒரு ஆர்வலரா மாறுறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க அம்மாவோட சேர்ந்து both of them worked out various initiatives for the inclusion and acceptance of disabled to the mainstream of society. அப்போ இந்த மாதிரி disabled people எப்படி வந்து சொசைட்டியோட மெயின் ஸ்ட்ரீம்குள்ள சேர்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நிறைய வேலை பார்த்தாங்க. Her mother, Dr. Mithu Alur, has played a detrimental role in establishing ADAPT. அவங்க அம்மா மித்து ஆலர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாங்க. அடாப்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா ஏபிள் அண்ட் டிசேபிள் ஆல் பீப்புள் டுகெதர், நல்லா இருக்கிறவங்க நல்லா இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா வாழ்ற ஒரு சொசைட்டி மாதிரி. இட் வாஸ் a spastic society which independently exists in 16 Indian states. இப்போ இந்தியாவில் 16 ஸ்டேட்ஸ்ல இந்த அடாப்ட் அவங்க வச்சிருக்காங்க. and it helps to bridge the gap between able and disabled people at the local level. அப்போ ஒரு அடிமட்ட நிலையில டிசேபிள்டு பீப்புளுக்கும் ஏபிள் பீப்புளுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை போக்கி அவங்கள ஒரே சமூகத்தில் வாழ வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இந்த இயக்கம் வந்து செய்யுது. CHIP says that disabled children should have their fair chance to mix up with other children to develop their skills. இந்த மாதிரி டிசேபிள்டு சில்ட்ரன் மற்ற சில்ட்ரனோட சேர்ந்து வாழ்ந்ததான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. In the book, she has also shared various of her experiences, such as her first day in school. அப்போ அவங்க வந்து இந்த புக்ல வேற என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே இன் ஸ்கூல் பற்றி பேசியிருக்காங்க. த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லோன்லினஸ் வென் ஹர் அதர் ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு அ மூவி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவி இவங்களை கூப்பிட்டு போக முடியாதுல்ல, எல்லாம் போயிட்டோன்னு இவங்களுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களால போக முடியல. அப்போ அந்த லோன்லினஸ். த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபெயிலிங் இன் கிளாஸ், ஃபெயில் ஆன கிளாஸில் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஹர் டிசைர் ஆஃப் ஹேவிங் அ லவர் லைக் அதர் கேர்ள்ஸ். சரி, நல்லா பெரிய பிள்ளை ஆகுறப்போ எல்லார மாதிரியும் இவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வருது, ஆசைகள் வருது, லவ் பண்ணணும்னு தோணுது, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஸோ செக்ஷுவல் ஃபீலிங்ஸும் மற்ற கேர்ள்ஸ் மாதிரி வருது. அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த், இது எல்லாமே அவங்களுக்கும் வருது. ஷி ஆல்வேஸ் லாங்ட் ஃபார் ட்ரூ லவ் தோ ஷி வாஸ் நாட் ஏபிள் டு கெட் இட். அவங்களுக்கும் ஒரு நல்ல காதல் மேல ஆசை வருது, அவங்களுக்கு கிடைக்கல. வேரியஸ் பாய்ஸ் கேம் நியர் பட் நோ ஒன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹர் அஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். நல்லா ஒரு சிம்பத்தட்டிக்கலா வந்து பேசலாம் நிறைய பேர் வர்றாங்க, ஆனா அவங்கள யாரும் கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கல. ஓகே, ஷி ஆல்வேஸ் yearned to be seen beyond her body and live a normal life which only proved to be a dream. அவங்க என்ன கனவு கண்டாங்க, ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, என்னோட பாடியை தாண்டி என்னை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. என்னைய வந்து ஒரு ஒரு பெண்ணா பார்க்க மாட்டாங்களா, என்னோட உடம்பு தான் அவங்களுக்கு இவ்வளோ தொந்தரவா இருக்குமா அப்படிங்கிறது அவங்க ரொம்ப அது இல்லாம என்னை ஒரு ஏத்துக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இல்லை, நோ ஒன் அக்செப்டட் ஹர் விதவுட் அ பாடி. அதனால அது அவங்க ட்ரீமாவே தான் முடியுது. ஷி ஹாஸ் டிவோட்டட் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஹர் புக் டீலிங் வித் ஹர் ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ் அண்ட் செக்ஷுவாலிட்டி. ஸோ காதல் பற்றியும் செக்ஷுவாலிட்டி பற்றியுமே நிறைய இடத்துல அவங்களோட ஃபீலிங்ஸ் பற்றியுமே அவங்க பேசியிருக்காங்க. ஓகே, த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டிசேபிள்டு உமன், அதாவது டிசபிலிட்டி பொதுவாகவும் பேசியிருக்காங்க. டிசேபிள்டு விமன், பெண்ணா இருக்கிறப்ப டிசபிலிட்டி எவ்வளோ பெரிய பாதிப்புன்றதையும் பேசியிருக்காங்க. எப்பவுமே பாதிப்பு வந்து பெண்ணா இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமே. ஏன்னா ஸோ மாலினி செப் ஹேஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்ட் அபவுட் ஜெண்டர் ரோல், அதாவது ஜெண்டர் ரோல் பற்றி படிச்சிருக்காங்க இல்லையா, இன் டிசபிலிட்டி அண்ட் ரீட்ஸ் அ லாட் அபவுட் விமன் வித் டிசபிலிட்டி. அப்போ விமன் டிசேபிள்டாக இருந்தால் சாதாரணமாகவே விமனுக்கு பிரச்சனை தான். விமன் வந்து நம்ம சொசைட்டியில் எல்லா சொசைட்டிலையுமே விமன் வந்து ஒரு சப்மிசிவாக தான் பார்க்கப்படுறாங்க, ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி டிசேபிள்டு விமனாக இருக்கப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது, ஒன்றும் நடக்காது, அவங்கள யாராவது பார்த்துக்கணும். ஆனால் டிசேபிள்டு மென்னுக்கு அக்கார்டிங் டு ஹர் இன் இந்தியாவில் என்ன ஆகும் அப்படின்னா, த லைஃப் ஆஃப் அ டிசேபிள்டு மேல் இஸ் கம்பேரேட்டிவ்லி பெட்டர் தேன் அ டிசேபிள்டு உமன். ஒரு டிசேபிள்டு உமனை விட டிசேபிள்டு மேனோட லைஃப்
பரவாயில்லை அப்படின்னு சொல்றாங்க. as such a male can get a normal woman for her bride. நம்மளே பார்த்துருப்போம், நிறைய கொஞ்சம் டிசேபிள்டு மென்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பொண்ணு கிடைச்சிருக்கும். ஓகே, ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு குணமா இருக்கலாம், பட் வந்து நல்ல பொண்ணே கிடைக்கும் அவங்களுக்கு. பட் வைஸ் வர்சா இஸ் நாட் பாசிபிள். ஆனா அதே மாதிரி ஒரு டிசேபிள்டான விமனுக்கு ஒரு மேன், நல்ல மேன் கிடைக்கிறது பாசிபிளே இல்லை. தட் ஷீ இஸ் கிரெடிட்டட் ஃபார் இன்ட்ரடியூசிங் த நோஷன் ஆஃப் ஜெண்டர் இன் டிசபிலிட்டி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டியில ஜெண்டர் இஷ்யூஸ் பத்தி பேசின ஒரே ஆளு மாலினி தான் அப்படின்னு சொல்றாங்க. She conducts empowerment courses in Bombay, Delhi, Jharkhand and Gujarat. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க வந்து இந்த எம்பவர்மெண்ட் கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ கன்க்ளூஷன். Now we have come to the conclusion. Chip's book is not about stereotypical thinking of disability that after reading produces a sympathetic effect in readers. ஸோ இவங்களோட புக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோடிபிக்கலாக ஒரே மாதிரி புக்காக இல்லை. என்ன மாதிரி ஒரே மாதிரி புக்காக இல்லைன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை நினச்சி சிம்பத்தட்டிக்கலாக மற்றவங்க ஃபீல் பண்ணும் அப்படி எதிர்பார்த்து அவங்க இந்த புக்கை எழுதவே கிடையாது. ஒரு ஸ்டீரியோடிபிக்கலான ஒரே மாதிரி அந்த தாட்ஸோட அவங்க எழுதலை. எங்க மேல நீங்க இறக்கப்படுங்கன்னா அவங்க எழுதவே இல்லை. ஷி இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் சிம்பத்தி ஃப்ரம் த சொசைட்டி. கண்டிப்பா சொசைட்டில இருந்து அவங்க சிம்பத்தி எதிர்பார்க்கவே கிடையாது. The notion of a book is not to show pain and misery of disabled people. However, this book is written with an aim of changing the perspective of so-called normal people and people suffering from any kind of disability at the same time. ஆனா அதே சமயம் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அவங்களோட எய்ம் என்ன இந்த புக் எழுதுறதுல அப்படின்னு சொன்னா சேஞ்சிங் த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது எண்ண ஓட்டம், கண்ணோட்டம், அதாவது சாதாரண மக்களோட கண்ணோட்டம் டுவர்ட்ஸ் தீஸ் பீப்புள். எங்களை மாதிரி டிசேபிள்டு பீப்புளை பார்க்குற உங்களோட கண்ணோட்டம் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஷி இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் டு பி ட்ரீட்டட் ஸ்பெஷலி பட் ஈக்குவலி வித் ஈக்குவல் ரைட்ஸ். என்ன நீ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண வேணாம், சிம்பத்தட்டிக்கலாக ட்ரீட் பண்ண வேணாம், treat me equally with equal rights அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, this is the very inspiring work of Malini Chip, One Little Finger. Hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.